ஏறுறது, டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறுறது, ஜெனரேட்டர் ரூம்ல போய் பிரச்சனை பண்றது, அதெல்லாம் என்ன விஷயம்? ஏப்பா நீ உனக்கு விசுவாசமா இருக்கியா? ஓட்டல காமிப்பா. நீ உன் தலைவருக்கு ஓட்ட போட்டு அவரை சிஎம் ஆக்கு. அதை விட்டுட்டு பப்ளிக் எதுக்கு நியூசன்ஸ் கொடுக்குற? அதெல்லாம் பிரச்சனை. நீதிபதியையும் நீதிமன்றத்தையும் குறை சொல்ல உங்களுக்கு என்ன இருக்கு? யார் உங்களுக்கு இந்த உரிமை கொடுக்குறா? இஷ்டத்துக்கு நீதிபதி ஐயாவையும் நீதிமன்றத்தையும் வழக்கறிஞர்களையும் குறை சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன்னா இது நான் வேலபிள் அஃபென்ஸ்ங்க. இதுல நீங்க பண்ணுனீங்க 41 உயிருங்க. அந்த உயிர்களுக்கு யாரு பதில் சொல்லுவா? அவங்க குடும்பத்துக்கு யாரு பதில் சொல்லுவா? இது தமிழ்நாட்டுல நடந்திருக்கு. அப்ப நம்ம உயர் நீதிமன்றம் அவங்களோட ஸ்டெப் எடுத்துதானே ஆகணும். சோ உங்களுக்கு வேணும்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணி அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு பாருங்க. அதை விட்டுட்டு நீதிபதி ஐயாவை குறை சொல்றீங்களா? அரசியல் வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. அது அவங்கவுங்க பிறப்புரிமை. எல்லாத்துக்கும் எல்லா உரிமையும் இருக்கு. அரசியல் வர்றதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு. அதனால இவர் கொஞ்சம் மனசாட்சிக்கு பயந்தவரா தெரியுது. வரட்டும், பிரச்சனை இல்ல. நான் என்ன சொல்ல வரேன், விஜய் அவர்களுக்கு கொஞ்சம் தைரியமா பேசுங்க. நீங்க உங்க தரப்புல உள்ள தவறுகளை புரிஞ்சு